ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல அகலிகை படலத்துல 9வது பாடல் பார்க்க போறோம். தூவி அன்னம் தம்யனம் என்று நடைகண்டு தொடர கூவும் மென்குயில் குதலையர் குடைந்த தன் புனல்வாய் ஓவுயில் குங்குமச் சுவடுற ஒன்றொடு ஒன்று ஊடி பூ உறங்கினும் புல் உறங்காதன பொய்கை. இதுதான் பாட்டு. இப்ப நம்ம பதம் பிரிச்ச பொருள் பார்க்கலாம். பொய்கை அம்மிதிலை நாட்டில் உள்ள நீர்நிலைகளில் தூவி அன்னம் நடைகண்டு சிறகுகளை உடைய அன்னங்கள் மகளிரின் நடையழகை பார்த்து தம் இனம் என்று தொடரும். தன் இனமான அன்னப்பறவை என்று மயங்கி அவர் பின் தொடர்ந்தன. கூவும் மென்குயில் குதலையர் இனிமையாக கூவுகின்ற மென்மையான குயிலின் குரல் போன்ற மழலை சொற்களையுடைய மகளிர் குடைந்த மூழ்கி விளையாடின. தன் புனல்வாய் குளிர்ந்த நீரில் ஓவுயில் விட்டு நீங்காத குங்குமம் சுவடுற குங்கும குழம்பின் சுவடுகள் தம்மேல் பொருந்தியதால் ஒன்றோடு ஒன்று ஊடி ஒன்றுடன் ஒன்று பிணங்கி பூ உறங்கினும் தண்ணீரில் உள்ள தாமரை முதலிய மலர்கள் உறங்கினாலும் புல் உறங்காதன. அவற்றில் உள்ள பறவைகள் தூங்காமல் கிடக்கின்றன. இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். அதாவது வரிசையா கம்பர் மிதிலை நாட்டின் வர்ணனை தான். நம்ம சோலையை வர்ணிச்சாரு, அதை தொடர்ந்து போன பாட்டுல இது வயல்களை வர்ணிச்சாரு, அதனை தொடர்ந்து இந்த பாட்டுல நீர்நிலைகள் நீரோடைகளை கொண்ட ஒரு பொய்கையை வர்ணிக்கிறாரு. இதுல எப்பேற்பட்ட அன்னம் அப்படின்னு சொல்ற இடத்துல தூவி அன்னம் அப்படின்னு சொல்றாரு. தூவி அப்படிங்கிற சொல் பறவையினுடைய இறகையும் குறிக்கும், மயில் தோகையையும் குறிக்கும், மீன் சிறகு அதாவது ஃபிஷ்ஷோட ஃபின்ஸ் சொல்றாங்கல்ல அந்த மீன் சிறகையும் குறிக்கும். இந்த இடத்துல அன்னப்பறவையினுடைய இறகை தான் குறிக்குது, பறவையினுடைய இறகு அப்படிங்கிற பொருள்ல தான் வருது. அதே மாதிரி கூவும் மென்குயில் குதலையர் அப்படின்னு வர்ற இடத்துல குதலை அப்படிங்கிற சொல் அது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அதாவது மழலை சொல் பேசக்கூடிய மழலையர்களையும் குறிக்கும். ரொம்ப இனிமையாக பேசக்கூடிய அந்த மழலை சொல்லலாம் எப்போ கேட்டாலும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம்ல, அவ்வளவு இனிமையா இருக்கும். அந்த மாதிரி இனிமையாக பேசக்கூடிய இளம் பெண்களையும் குறிக்கும். இந்த இடத்துல அப்பேற்பட்ட இளம் பெண்கள் அப்படிங்கிற பொருள்ல தான் வருது. குடைந்த அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த பொய்கையில் அவர்கள் நீராடினார்கள். குடைதல் அப்படிங்கிறதும் நீராடுதல் அப்படிங்கிற பொருள் இருக்கு. அதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். கம்பராமாயணத்துல 157வது பாடல், அதை படிக்கிறேன் கேளுங்க. மன்னவர் கடலோடு மாறு கொள்வன பொன்னணி தேரொலி புறவி தாரொலி நகையவர் சிலம்பு ஏங்குவ கண்ணியர் குடைதுறை கமல அன்னமே அப்படிங்கிற பாடல்ல எப்பேற்பட்ட அந்த நீரோடைகள், ஏன் அயோத்தி நகர்ல இருக்கக்கூடிய ஓடைகள் எவ்வளவு ரொம்ப பிரமாதமா இருக்கு அப்படின்னு சொல்ற இடத்துல அங்க இளம் பெண்கள் குளிக்கிறாங்க அப்படின்ற இடத்துலயும் ஏங்குவ கண்ணியர் குடைதுறை கமல அன்னமே அப்படின்னு அந்த இடத்துலயே நம்ம குடைதல் அப்படிங்கிறது குளித்தல் அப்படின்னு நீராடுதல் அப்படிங்கிற பொருள்ல தானே வருதுன்னு பார்த்திருக்கோம். அந்த மாதிரிதான் இங்கேயும் வருது. ஓவுயில் குங்குமச் சுவடுற அப்படின்னா அவங்க பெண்கள்லாம் நீராடும் பொழுது அவங்க உடம்புல இருக்கக்கூடிய சந்தனம் குங்குமம் அதெல்லாம் அங்க ஒன்றோடு ஒன்று கலங்குது. அந்த ஓடைகள் பொய்கை பூரா அப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அந்த இடத்துல ஓவுயில் அப்படின்னு சொல்றாரு. அந்த இடத்துல ஓவுதல் அப்படின்னா விட்டு நீங்குதல் அப்படிங்கிற பொருள். அதாவது ஓவுங்கிறது ஓவியத்தையும் குறிக்கும், விட்டு ஒழிதல் அப்படிங்கிற பொருளும் இருக்கு. நம்ம திருக்குறள்ல வினை தூய்மை அப்படிங்கிற அதிகாரத்துல 3வது குறள், அதாவது திருக்குறள்ல 653வது குறள், அதை படிக்கிறேன் கேளுங்க. ஓதல் வேண்டும் ஒளிமாழ்கும் செய்வினை ஆதும் என்னும் அவர். அதுக்கு பரிமேலழகருடைய உரையை படிக்கிறேன். ஆதும் என்னும் அவர் மேலாக கடவோம் என்று கருதுவோர் ஒளிமாழ்கும் வினை செய் ஓதல் வேண்டும். தம் ஒளி கெடுதற்கு காரணமான வினையை செய்தலை தவிர்க்க. இந்த குறள்ல நம்ம என்ன சொல்ல வர்றார் திருவள்ளுவர், நம்ம ரொம்ப ஒரு மேலான நிலையை அடைய வேண்டும் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய செயல்கள்ல ஒளி கிடக்கூடிய விஷயங்கள் நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த இடத்துல தவிர்க்கணும் நீக்கணும் அப்படிங்கிறதுல ஓதல், அது அளபெடை கொண்டு ஓதல் அப்படின்னு வருது. அந்த ஓவுதல் அப்படிங்கிறது தான் ஓதல் அப்படின்னு சொல்றாரு திருவள்ளுவர். அந்த மாதிரி இங்கேயும் ஓவுயில் அப்படின்னா விட்டு நீங்க மாட்டேங்குது அப்படின்னு. இந்த பாடல் முழுக்க முழுக்க மயக்க அணி வகையை சேர்ந்தது தான். எப்படி நம்ம போன பாட்டுல பட்ட வாழ்நுதல் மடந்தையர் அப்படின்னு வர்ற இடத்துல எப்படி
அவங்க வந்து மலர் அவங்க குவளை மலர்களை பார்த்துட்டு பெண்களின் கண்கள்னு எப்படி உழவர்கள் உழத்தியர்கள் 2 பேரும் நினைச்சாங்க அப்படிங்கிறது மயக்கணி வந்துச்சோ, அதே மாதிரி அதற்கும் முந்தைய பாடல்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம்ல, அதாவது கயல் மீன் நினைச்ச பிரதிபிம்பத்தை கொக்கு கொத்த நினைச்சது அப்படின்னு. அந்த பாடல்கள், அந்த முன்னாடி பார்த்த பாடல்கள் எல்லாம் ஒரு பாட்டுக்கு ஒரு மயக்க அணின்னா ஒரு மயக்கம் தான் இருந்தது. ஆனா இந்த பாடல்ல கம்பர் அவருடைய ஸ்டாண்டர்ட்ஸுக்கு அவரே மிஞ்சறாரு. எப்படின்னா என்னென்ன மயக்கம்லாம் இருக்கு இந்த பொய்கையில? முதல் விஷயம், பறவைகள் எல்லாம் குழம்புது. என்ன குழம்புதுன்னா, முதல்ல அன்னப்பறவை வந்து குழம்புது. பெண்கள் அங்க மிதிலை நாட்டு பெண்கள் வந்து அங்க பொய்கையில நீராடுறாங்க, அங்க இருக்காங்க. அவங்க நடக்கிற நடைய பார்த்துட்டு இவங்க இந்த நம்ம இனத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட இருந்து அன்னப்பறவை நடையை கற்றுக்கொள்கிறது. அது ஒரு மயக்கம். 2வது, கூவும் மென்குயில் குதலையர் குடைந்த தன் புனல் வாய்னா, நீராடும் பொழுது அங்க அவங்க ரொம்ப இனிமையாக பேசுறத பார்த்துட்டு குயில் வந்து இவங்க நம்மளோட இனம் அப்படின்னு நினைச்சு குயில்கள் மயங்குது. அது 2வது மயக்கம். 3வது, அப்படி இவங்க குளிக்கிறதுனால, பெண்கள் குளிப்பதனால அங்க குங்கும குழம்பு சந்தனம் எல்லாம் ஒன்னோட ஒண்ணு ஓவியில் நீங்காம எல்லாம் ஒன்னோட ஒண்ணு கலந்து பறவைகள் இனம் ஒன்னோட ஒண்ணு. இப்ப அங்க அந்த குளத்து அந்த நீர் ஓடையில காக்கா இருக்கு, கொக்கு இருக்கு, நாரை இருக்கு, குருவி இருக்கு, குயில் இருக்கு, அன்னம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா எல்லா பறவைகளும் இந்த குங்கும சேரு கலந்ததுனால எல்லாமே ஒன்னா தெரியுது. அதனால இங்க கலவை, அந்த கலவையை தான் சொல்றாரு இங்க இந்த குறிப்பு. அந்த கலவை குறிப்புங்கிறது என்னன்னா, வெறுமன நிறம் மட்டும் மாறல. இப்ப எல்லாமே குங்குமமா இருக்கிறதுனால, எல்லா பறவைகளும் ஒன்னோட ஒண்ணு குங்குமமா இருக்கிறதுனால எல்லாமே அதை வேற பறவையை போய் தன்னோட இனம்னு நினைக்குது. அது ஒரு மயக்கம், நிறத்தின் காரணமாக வரக்கூடிய மயக்கம். இன்னொன்னு, நறுமணத்தின் காரணமாக வரக்கூடிய மயக்கம். 2த்தையுமே சொல்றாரு கம்பர். ஏன்னா குங்குமமும் சேரும், ஒவ்வொரு பறவைக்கும் தன்னுடைய இயல்புக்குன்னு ஒரு நறுமணம் இருக்கும்ல, ஒரு மனம் வீசும். இப்ப காக்காக்கு ஒரு மாதிரி கிட்டக்கு வந்ததுன்னா ஒரு மாதிரி மனம் வீசும், அன்னப்பறவை ஒரு மாதிரி மனம் வீசும். ஒவ்வொரு பறவைக்கு இன்னும் ஒரு மனம் இருக்குல்ல. ஆனா இந்த எல்லா இதுல குங்கும சேர்ல கலந்ததுனால நறுமணத்தினாலையும் ஒரு மயக்கம் வருது. இது தன்னோட இனம் தானோ, இப்போ காக்காவை போய் அண்ணன் வந்து தன்னோட இனம்னு நினைக்குது. அப்பேற்பட்டதாக வெவ்வேறு பறவைகளும் தங்களுடைய இனம் அப்படின்னு நிறத்தின் காரணமாகவும் சரி, மனத்தின் காரணமாகவும் சரி ஒன்னோட ஒண்ணு மயங்குது. ஆக 3 மயக்கங்கள் ஒரே பாடல்லையே 3 மயக்கங்கள் சொல்றாரு. ஒன்னு அன்னம் மயங்குது பெண்களை பார்த்து, இன்னொன்னு குயில் மயங்குது அவர்களுடைய பெண்களின் பேச்சை பார்த்து, 3வது பறவைகளே தங்களுக்குள்ள மயங்குது, தன்னோட இனம் எதுன்னு தெரியாம மயங்குது அப்படின்னு சொல்றாரு. இதுல பூ உறங்கினும் புல் உறங்காதன அப்படின்னு சொல்றாரு. அந்த பொய்கையில பூலாம் உறங்குது, ஆனா இப்போ புல்லுன்னா பறவை எல்லாம் உறங்க மாட்டேங்குது அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பூ உறங்குது அப்படின்னு சொல்றது, சாயங்காலம் ஆன உடனே மலர்கள் வந்து குவியும்ல, அந்த குவியறதை தான் இவர் வந்து தூங்க போகுது அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் நம்ம அர்த்தம் பண்ணும்போது பூ உறங்கினும் அப்படிங்கிற சொல்லுக்கு நம்ம அர்த்தம் பண்ணும்போது என்ன சொன்னோம்? தண்ணீரில் உள்ள தாமரை முதலிய மலர்கள் அப்படின்னு. ஏன்னா அந்திப்பூக்கள் அப்படின்னு சாயங்காலம் மலரக்கூடிய மலர்கள் தான் ஜாஸ்தி. நிறைய மலர்கள் வந்து என்ன சூரியன் இருக்கும்பொழுது தானே வரும். அதனாலதான் இங்க நம்ம தாமரை முதலிய மலர்கள் அப்படின்னு எதெல்லாம் குவியுமோ அந்த குவியக்கூடிய பூ அப்படின்னு நம்ம அர்த்தம் பண்ணிக்கிறோம். அந்த குவியறதை தான் கம்பர் தூங்குது அப்படின்னு சொல்றாரு. சரி, ஆனா எது தூங்கல? புல் உறங்காதன, அங்க இருக்கக்கூடிய பறவைகள்லாம் தூங்காம இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அது ஏன் தூங்காம இருக்கணும் அப்படின்னு கேட்டா, இப்படி ஒன்னோட ஒண்ணு மாறுபட்டு எல்லாம் ஒன்னோட ஒன்று கலக்குது இல்ல, தன்னோட இனமே எதுன்னு தெரியல. அதனால இவர் வந்து பறவைகள்லாம் நிம்மதியா தூங்க முடியல அப்படின்னு சொல்றாரு. இந்த பாட்டின் மூலமா கம்பர் சொல்ல வர்ற கருத்து அதுதான். அதாவது குளங்கள்ல பெண்கள் இறங்கி விளையாடுறாங்க அந்த பொய்கையில. அப்போது அங்க இருக்கக்கூடிய அவங்க உடம்புல இருக்கக்கூடிய குங்கும கலவை, சந்தன கலவை, இது எல்லாமே பறவைகளின் உடல் மேலையும் படுகிறது. அப்படி படியக்கூடிய பறவைகள் ஒன்றோட ஒன்று நோக்கும் பொழுது தம் இனம்தானோ அது அப்படின்னு மயங்கி மாறுபட்டு இருக்கு அப்படின்னு. அந்த மாறுபடுதல் அப்படிங்கிறது நிறத்தின் காரணமாகவும் இது மனத்தின் காரணமாகவும் இருக்கு அப்படின்னு. இதெல்லாம் போக அங்க பூ இதழ் குவியுது, பூ தூங்குது. ஆனா அங்க இருக்கக்கூடிய பறவைகளால இந்த தன்னோட இனம் எதுன்னே தெரியாம இருக்கிறதுனால எப்படி அதுக்கு நிம்மதியா இருக்காதுல்ல, அதனால அதெல்லாம் தூங்கல அப்படின்னு சொல்றாரு. இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. தூவி அன்னம் தம் இனம் என்று நடைகண்டு தொடர, கூவும் மென்குயில் குதலையர் குடைந்த தன் புனல்வாய் ஓவையில் குங்குமச் சுவடுற ஒன்றோடு ஒன்று ஊடி பூ உறங்கினும் புல் உறங்காதன பொய்கை. இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம்
शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिहृद्यानगम्यं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथम्. உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.